என்னடா மேலே கீழே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு வலை, இது ஒரு வலை. ஓகேங்களா? இது வந்து 4 வரலாயும், இது 3 வரலாயும். முன்பு என்ன வளையமாலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? இது ஆக்சுவலாக ஒரு வலை நெய் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்கே வரும். இது 4 வரலாயம். இதே அதே அளவுக்கு அடிச்சிருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் 4 வரல் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் தான் 90 தான், ரொம்ப பெருசு போடல. இது 90. 4 வரல் நல்லாயிருக்கும். கொஞ்சம் 90 ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா 70. 3 வரல் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஏரியாவில் 70 3 வரலான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஏரியாவில் அது 3.25ன்னு சொல்லுவோம். 3 வரல் டைட்டாக இருக்கும். தெரியுதுங்களா? 4 வரல் போகும். அந்த அளவுக்கு இருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து அடிச்சிருப்போம். ஒன்றோட சிக்கே விழாது, அந்த அளவுக்கு தான் அடிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். மாற்றம் அந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. கயிறுலாம் நீட்டாக போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த வலையை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வலை வந்துருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த வலையோட முடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஹைட்டு அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. ஹைட்டே வேணாம், 3 அடி 3 அடிக்குலாம் வலை வேணும்னு கேட்டிருந்தாரு. அதனால் இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வலை மேலே போட்டு கொஞ்சம் மேலே வரும். புது வலைங்காட்டி கொஞ்சம் இறங்காமல் இருக்குது. கொஞ்சம் ஹைட் வர சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வலை இருக்குது அப்படின்னு. ஒரு கையில் பிடிக்கலாம். தெரியுதுங்களா? வலை இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? ஆக்சுவலாக வலையை கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டைன் மட்டும் கலர் வேறு கலர். இங்கே சென்டரில் கட்டிங் போட்ட மாதிரி இருக்குங்களா? நம்ம கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிசுறு இல்லை. அதனால தான் வலை பார்த்தீங்கன்னா கீழே மேலே ஒரே லெவல் இருக்கும். தெரியுதுங்களா? கீழே ஒரே லெவல், மேலே ஒரே லெவல் இருக்கும். தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சிடுவோம். மேல் கயிறு கட்ட போகிறோம் இந்த கை வலைக்கு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வலை. தெரியுதுங்களா? இதுவும் அதே மாதிரி தான் கட்டியிருக்கோம். இதுவும் அதே அளவுக்கு போல தான் போட்டிருக்கோம். இது வந்து 20, இது வந்து 23. ஓகேங்களா? இது 23ல் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் பெரிய மீனாக போடும் வலை. அவர் வந்து ஆக்சுவலாக நைஸ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. எனக்கு நைஸ் வந்து லைஃப் இருக்காது, நம்ம சீக்கிரம் போயிடுவோம், நாங்கள் லாங் டைமுக்கு யூஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாரு. அதனால நம்ம அவருக்காக பண்ணியிருக்கோம். பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுருக்கோம். வலை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு மாடல் இருக்குது. தெரியுதுங்களா? இதுலேயும் 3 பிட்டு தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயும் 3 பிட் இருக்குது, அதுலேயும் 3 பிட் இருக்குது. லூஸ் தார் மட்டும் தான் இருக்கும். நம்ம மேல் கை போடும்போது காட்டுற லூஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம என்ன டொயிங் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கயிறு தான் யூஸ் பண்ண போகிறோம். மேல் கயிற்றுக்கு தெரியுதுங்களா? 8x3 ஃபுல் கயிறு தான் வச்சுருக்கோம். நல்லா ஹெவியாக இருக்கணும் இந்த கயிறு. மேல் கயிறுக்கு நம்ம ரெகுலராகவே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். சின்னதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பெஸ்ட்டாக இருக்கும். இது அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரைக்கும் மேலே போடணும். 300 அடி போகிற வரைக்கும். ஓகே, சிறப்பு தக்கு பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக தான் போட்டிருக்கோம். ஏன் லென்த்து கம்மியாக போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால ஆழத்தில் விடும்போது மேலே வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து வெயிட் பேலன்ஸுக்கு கீழே வர மாதிரி தான் வலை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஈயம் போட்டிருக்கோம். அந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தக்காக ரெடி பண்ணுவோம். நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம். இதே வந்து 50 கண்டி மாலை அப்படின்னா நம்ம பெருசாக போட்டு போடலாம். நம்ம வந்து தண்ணிக்குள்ளே இருக்க வேண்டிய வராது. அதனால் தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். ஈயத்தோட பர்பஸ் எதுக்குன்னா வலை கீழே கொண்டு போகிறது. இதோட பர்பஸ் என்னென்னா வலை எந்த ஹைட்டு வரணுமோ அந்த ஹைட்டில் நிற்காதணும். இது வந்து நம்ம வந்து ஓவராக பெருசாக போட்டோம் அப்படின்னா என்ன இஷ்யூ வரும்னா வலை மேலே வந்துடும். கீழே வந்து கேப் 1 அடி 2 அடி கேப் இருக்கும். எவ்வளோ ஆள் இருக்கோ அந்த கேப்பை தூக்கிட்டு வந்துடும். அதுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தக்கையோட சைஸ் வந்து நம்ம சின்னதாகவும் போட்டுக்கலாம், பெருசாகவும் போட்டுக்கலாம். நீங்கள் கட்டுற வலையை பொறுத்து அது மாறி வரும். அது கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். இது ரொம்ப ஒரு மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இது நீங்கள் கவனிக்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஈயம் போட்டாலும் அவ்வளோ மேலே வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தக்கை அடிக்கணும். தக்கையில் ப்ராப்பராக அடிக்கணும். ஓகே ஓகே, நான் வந்து 2 வலையும் மேல் கயிறு கட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3 வலைன்னா மேல் கயிறு கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம கட்டிகிட்டு இருக்க மேல் கயிறு வலையோட லென்த்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 அடி கிட்ட போச்சு. 300லேருந்து 350 அடி சாதாரணமாக வரணும். அந்த வலை ஹைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வச்சுருக்கோம் உங்களுக்கு. தெரியுதுங்களா? அவ்வளோதான் ஹைட். ஆக்சுவலாக
இடுப்பு மட்டும் விட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வலையை வந்து யாரெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைம் ஃபிஷிங் போகிறேன், நான் வந்து தண்ணிக்குள்ளேயே இறங்க மாட்டேன், அப்படி கரையிலே தான் கட்டுவேன் அப்படிங்கிறது இந்த வலை ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வலை ஆழத்தில் நல்லா இறங்கி நிற்கும். நீங்கள் ஆழத்தில் விட்டிங்கனாலும் எங்கள் ஏரியாவில் திருட்டு பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கட்டிட்டு உங்களுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கட்டி வச்சுக்கலாம். வலை இருக்கிறதே தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ தக்கை கட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து வலை இல்லைன்னா ஈயம் வெயிட்டுக்கு கீழே நிற்கணும், நான் வலை மேலே தூக்கிட்டு வந்துடும். ரொம்ப குட்டியாக தான் தக்க போடுறேன். குட்டியாக போட்டோம்னா தான் நமக்கு அதனோட ரிசல்ட் இப்போ ஹெவியாக இருக்கும். தெரியுதுங்களா லூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்ற வலையில்? தெரியுதுங்களா? கீழே இருக்கணி கட்ட மேலே வந்துருக்கும். கரெக்டாக நீங்கள் அதை லாக் பண்ணுறது கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏன் நம்ம பர்டிகுலர் தக்க கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா வலைக்கும் இப்படி தான் கட்டி கொடுப்போம். மேக்ஸிமம் இந்த செருப்பு தக்க கேட்குறவங்களுக்கு நமக்கு அது வலையில் சிக்காது. மெயினாக அது இல்லாமல் நாட்டிங் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உருவறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. தெரியுதுங்களா? லாக் அந்தளவுக்கு ஆகிருக்கும். இதுக்கு இடையிலையும் கண்ணி வச்சுருப்போம். தெரியுதுங்களா? இங்கேயும் கண்ணி இருக்கும், இங்கேயும் கண்ணி இருக்குது. அதாவது எதையுமே இழுத்து பிடிச்சிட்டு இருக்காது வலை. வந்து இது என்ன சொல்கிறது, அது பாட்டுக்கு ஃப்ரீடமாக இருக்கும். போட்டு எதையுமே இழுத்து கட்டக்கூடாது. மேக்ஸிமம் நாட்டிங்கில் வந்து வலை மாட்டக்கூடாது. மாட்டாத மாதிரி வலை கட்டுங்க. இப்படி கட்டினீங்கன்னா மட்டும்தான் நல்ல இதெல்லாம் வந்து நுணுக்கங்கள். நீங்கள் வந்து எல்லாரும் ஒரு டைப்பாக கட்டுவாங்க. இந்த அளவுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி கட்டும்போது ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் கவனித்து கட்டணுமான்னு கேட்டால் கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இந்த மாதிரி ரிசல்ட் நல்லாயிருக்கும். வலையோட லைஃப் கொஞ்சம் கூட வரும். நாட்டிங்கில் நம்ம ஏன் கட்ட வேணாம் அப்படிங்கிறோன்னா இங்கே பாருங்கள், நாட்டிங்கில் கிடையாது, ஓப்பனில் தான் வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? நாட்டிங்கில் ஏன் வைக்க வேணாம் அப்படிங்கிறோன்னா நாட்டிங்கில் வச்சிங்க அப்படின்னா இன்கேஸ் எதுவும் இல்லை மாட்டுது அப்படின்னா லோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பர்டிகுலராக அந்த ஒரு கண்ணி 2 கண்ணியில் மட்டும் இறங்கும். அதனால் அது வலை அந்த இடத்துல மட்டும் கிளியும். ஓகேங்களா? இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எனக்கு அது ஈஸியாக இருக்குது. அது எப்படி எதனால் கிளியுது அப்படின்னு பார்க்கும்போது நாட்டிங்னால தான் கிளியுது. அந்த நாட்டிங் நம்ம போடல அப்படின்னா அது நமக்கு அது கிளியர். ஓகேங்களா? கரெக்டாக நீங்கள் இதுக்கு லூஸ் வச்சு கட்டணும். அதை கட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். சரியாக கட்டினீங்கன்னா மட்டும்தான் பாருங்கள் கரெக்டாக நிற்கிது பாருங்கள். ஃப்ரீயாக தான் இருக்குது இது. தெரியுதுங்களா? இந்த கயிறு ஒவ்வொருத்தங்க கட்டினாங்கன்னா இது கீழே பவுஃப்னு வந்து இப்படி வந்துடும், இப்படி நிற்கும். ஓகேங்களா? இந்த கயிறு தூக்கல, இந்த கயிறு மட்டும் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நிற்கிதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் கட்டினா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இப்படி ஒரு மாதிரி யூ மாதிரி தூங்கிட்டு இருக்கோம்ல. கரெக்டாக கட்டணும். அது கட்டும்போது நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். அதை புதுசாக கட்டுறீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டென்ஷன் ஆகும், மேக்ஸிமம் டென்ஷன் ஆகும். கரெக்டாக வரலையே அப்படின்னு ஒரு மாதிரி டென்ஷன் ஆக தான் செய்யும். ஆகாது. நானும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பொறுமையாக கற்றுக்குங்க, ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது. பொறுமையாக கற்றுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அது மைண்டில் இருக்கும். சடனாக கற்றுக்கிட்டோம்னா அது கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது. ஒரு வேலையை கற்றுக்குறீங்க அப்படின்னா ஸ்லோ ப்ராசஸில் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக கற்றுக்குறோம் ஆசையில் நிறைய பேர் வலை வாங்கி கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அது தான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஐடியாவை நீங்கள் கரெக்டாக கேப்சர் பண்ணிங்கன்னா உங்களாலேயும் அதே மாதிரி நான் எப்படி கட்டணும் அதே மாதிரி கட்ட முடியும். நம்ம எதுவுமே ஹைட் அண்ட் சீக்கிரம் ஏறுறது கிடையாது. தெளிவாக டிரான்ஸ்பரன்சி தான் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ். எந்த வீடியோ வீச்சு வலையாக இருந்தாலும் சரி, கட்டு வலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை எந்த ஒரு சீக்கிரட்டே வைக்க மாட்டோம் நம்ம வலையில். இதுதான் பண்ணுறோம், இப்படி தான் இருக்கும் நம்ம வலை அப்படிங்கிற மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும், பிரதிபலிப்போம். அந்த மாதிரி தான் இருக்கணும். நமக்கு அந்த மாதிரி தான் பண்ணி பழக்கம். இதில் என்ன சீக்ரெட், அதாவது இப்போ நான் வீடியோ பண்ணி இதில் ஒன்றும் எனக்கு வரப்போகிறது பெருசாக கிடையாது. நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்ணுறோம். என்றைக்குமே நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அது க்ரோத் ஆகும். இன்னுமே அது வந்து நிறைய பேர்கிட்ட நிறைய ஆங்கிலேருந்து டவுட்ஸ் கேட்பாங்க. நமக்கு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணும்போது இன்னுமே நம்ம பெட்டராக கட்ட முடியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த மாதிரி நம்ம நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் யாராக இருந்தாலும் நாலேஜ் நீங்கள் ஷேர் பண்ணீங்க, யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் மடங்காக பெருகும். ஏன் இந்தளவுக்கு டீட்டெயில்டாக பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்தளவுக்கு தெரியும். பட் இதோடவே தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கள்ட்ட தான் நமக்கு சஜஷன்ஸ் கிடைக்கும். சம்டைம்ஸ் எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் கட்டுறது ஓகேவா இல்லைன்னு அவங்க சம்டைம்ஸ் பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே இது மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு நமக்கு சஜஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியாதவங்க நிறைய பேர் புதுசாக கட்டுறவங்க டவுட்ஸ் கேட்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து கேஷுவலாக கட்டுவோம். பட் அவங்களுக்கு அதில் ஒரு பிரச்சனை ஆகிருக்கலாம். பட் அதை நம்ம கிளியர் பண்ணும்போது நமக்கு அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வலை வந்து 20 தான். 20 அப்படின்னா 16 கிடையாது, 20.
2-3 அடுத்தது வந்து 4.5 லைன் போட்டிருக்கோம், அது வந்து 2-3ல போட்டிருக்கோம். இது வந்து அவர் வந்து ஆக்சுவலாக 2-3ல தான் போட சொன்னார். நம்ம 3.5 லைனில் நீங்கள் 2-3ல போடணும்னு அவசியம் இருக்காது எருமாடுக்கு, ஓகேங்களா. அவர் பர்டிகுலர் ஹைட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண சொன்னார். எனக்கு ஹைட் ரொம்ப வேணாம், ஹைட் ரொம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா என்னால் அதை விட முடியாது, நான் விட மாட்டேன், பசங்க தான் விட்டு பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காக நம்ம வந்து அதாவது நம்மகிட்ட நீங்கள் வலை எப்படி வேணால் கேட்கலாம், நம்ம உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணும், ஒரு அடி கூட நம்ம வலை பண்ண முடியாது. பண்ண முடியாதுன்னா நம்ம என்றைக்குமே எந்த வேலையுமே சொல்கிறது கிடையாது. நம்ம எல்லா வலையும் ஒரே மாதிரி தான் பண்ணி கொடுப்போம், ஒரே டெக்னிக் தான். ஒவ்வொரு மாதிரி வலைக்கு அந்த லூஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வலையோட லென்த்துக்கு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். நம்ம மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 300 அடி தான். இப்போது ரொம்பலாம் லென்த் அதிகமாக யாரும் விரும்புறது இல்லை. நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுங்காட்டி முதலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த்தாக வேணும்னு கேட்பாங்க. இப்போ லென்த்தாக யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல பெருசாக. அதான் சொல்கிறேன், லென்த்தாக நீங்கள் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் மீன் அதிகமாக கிடைக்கும். வலையோட லைஃப் நம்ம பெட்டராக மூவ் பண்ண முடியும், ஓகேங்களா. இந்த வலையோட ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வலை ஃபுல்லாகவே ரெண்டும் கட்டி முடிச்சாச்சு. 3.5 இது மாதிரி 4.5. இப்போ அந்த வலை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். கயிறு மேலே எவ்வளோ போட்டுருக்குன்னு தெரியுதுங்களா. கயிறு பாருங்கள், ஃபுல்லாகவே செருப்பு கடிச்சிருப்போம். அதே நம்மளுக்கு ஒரு 6 அடி 7 அடி கேப்புக்கு ஒரு செருப்பு தக்க வந்துடும். அப்போ நீட்டாக இருக்கும். நாட்டிங்கெலாம் எதுவுமே ரிமூவ் ஆகாது, எல்லா நாட்டையும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வலை வந்து கிராஸ் ஜாயிண்ட் அடிச்சிருப்போம், பேரலல் ஜாயிண்ட் தெரியுதுங்களா. கரெக்டாக இருக்கும். அது இழுத்தெல்லாம் வச்சு கட்டியிருக்க மாட்டோம். அது எவ்வளோ லென்த்து போகணுமோ அந்த அளவுக்கு கண்ணியில் நாட்டிங்ஸ் பண்ணி போட்டிருப்போம். ஒவ்வொன்றையும் நாட் போட்டிருப்போம். நாட் போட்டு நம்ம தெளிவாக ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். அது அந்த பிரச்சனை இருக்காது, ஓகேங்களா. இது ஒரு 4.5 லாயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 3.5 டபுள் லென்த்து கிட்ட வந்துருந்துச்சு. இது 3.5 லாயம் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்களா. பார்த்தீங்கன்னா கயிறு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு போட்டிருப்போங்கிறது தெரியும், ஒரு ஐடியா இருக்கும். இது பாருங்கள், நாட்ஸ் லீவாக இருக்கும், எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது. லாக் ஆகிற மேட்டரே இருக்காது, மாட்டாது. இது எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வலை ஓகே. இந்த மாதிரி வலை யாருக்காச்சும் தேவைப்படும் நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கீழே இருக்கும், அதில் போய் டச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ரிப்ளை கொடுப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.